ஜெஸ்லி. இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது நம்ம கம்பெனியோட ஓன் பிராண்ட். யாக்கன்றது யாரோட பிராண்ட்? நம்ம ஆக்சஸ் இந்தியா கம்பெனியோட ஓன் பிராண்ட். ஓகேங்களா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருந்து ஒரு நாப்கின் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? நம்மளோட நாப்கின் ஒன்று எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளோட நாப்கின் ஒன்று எடுத்தாச்சு. அதர் பிராண்ட் நாப்கினும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒன்று எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அதர் பிராண்ட் நாப்கின். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் வச்சுருக்கேன். இந்த டேபிள் மட்டும் யாரும் தட்டிடாதீங்க, கிட்ட வராதுங்க. தண்ணி நல்லா குடிச்சு வைக்கிறேன். ஊற்றி இருக்கிறோம். ஓகே, அதில் ஊற்றிடுறீங்களா? அப்படியே இருக்கட்டும். இது என்ன நம்ம நாப்கின்க்கும் மற்ற நாப்கின் என்ன ப்ராசஸ், அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ரைட்? ஸோ இப்போ நம்ம மற்ற டெமோ பார்த்துடலாமா? இப்போ வந்து இது வந்து வேற நாப்கின். ஓகேங்களா? ஓகே, நம்ம நாப்கின் வந்து வச்சாச்சு. ஓகேவா? இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி வந்து கலர் ஆக்கியிருக்கேன். தண்ணி ஈக்குவலாக இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நாப்கின்ல ஊற்றுறேன். ஊற்றும் போது நீங்கள் வந்து அப்சர்வன்ஸ் பார்க்கலாம். உறிஞ்சிற தண்ணியை பாருங்க. பொறுமையாக தான் ஊற்றிட்டு இருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஒரே இது என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ரெண்டுலையுமே வந்து ஊற்றிருக்கேன். இப்போ நம்மளுடைய நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றும் போதே பாருங்கள் டிஃப்ரென்ஸை. ஊற்றிட்டேன். ஓகேங்களா? இதில் 1/2 டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இதில் 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றுதுங்களா? இது என்ன நாப்கின்? அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டக்கூடியது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டுட்டு மலை ஏறலாம், ஓடலாம், முடியாடலாம், ட்ரக்கிங் ஏறலாம் சொல்லுவாங்களா? உண்மையே சொல்லுங்கள், இதை போட்டுட்டு நீங்கள் ட்ரக்கிங்கில் ஏற முடியுமா? முடியாது மேம். படி ஏற முடியுமா? ஃபஸ்ட்டு ஓட முடியுமா? நம்மளோட நாப்கின் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக நான் இந்த கை வைக்கிறேன். ஒரு சொட்டுனா ஈரம் இருக்கா பாருங்க. வந்து என்ன பண்ணுது? ஊத்துதா ரெண்டுலையும்? இதுல ஒரு சொட்டு நாப்கின் கையில வரல, கிடையாது. தெரியுதா? ஈரம் இருக்கா? இல்லம்மா. தெரியுதா? நம்ம மூஞ்சில கூட என்ன பண்ணலாம், ஈரம் கிடையாது. வேற யாரெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல யார் வருது எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? இதை தொட்டு பாருங்க. வருதா? இந்த கை இதுல வைங்க. தெரியுதா? விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த பேக்கெட் கொடுத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்படி இருக்குமா? கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு. ரைட்டா? ட்ரைனஸ் இருக்கா? ஈரம் இருக்கா? புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? மெயினா உங்களுடைய டார்கெட் யாரா இருக்கணும் அப்படின்னா இது நமக்கு பிசினஸும் ஆச்சு, உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். கரெக்டுங்களா? நிறைய சொல்ல முடியல, லீவ் போட்டா அம்மா என்ன பண்றாங்க, மாத்திரை போட்டாச்சும் ஓடி போயிடு, வயிறு வலிக்கு நான் மாத்திரை வாங்கி கொடுத்துறேன், 1க்கு 2 பேடா கூட வச்சுட்டு என்ன பண்ண துரத்தி விடுறாங்க. கரெக்டா? வாங்க மேம். எவ்வளவு டம்ளர் தண்ணி ஊத்துனா? ஜஸ்ட் 1/4 டம்ளர் தான். டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இந்த இதுக்கு இதே மாதிரி. ஓகேவா? டன்னா? அப்ப ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வேலைக்கு போற லேடிஸ்னா இத என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெயினான பார்ட் சொல்லட்டுமா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் ரேட் வைஸ் கம்பேர் பண்றாங்க. ஆமாவா இல்லையா? இந்த நாப்கின் எவ்வளவு விக்குது?
30 ரூபாய் 40 ரூபாய். மேடம் ஒரு மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு செலவாகும்னா 30 ரூபாய் 40 ரூபாய் மட்டும் தான் செலவாகும். ஆனா இது 250 ரூபாய் சொல்றீங்க. ரேட் வச்சு நம்மள கேள்வி கேக்குறாங்களா இல்லையா? டிஃபரன்ஸ் பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு நார்மலா எத்தனை பேட் யூஸ் பண்ணுவோம்? ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மென்சஸ் ஆச்சுன்னா 3 to 4 hours கம்பல்சரி என்ன பண்ணணும்னா நாப்கினை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடும். மற்ற எதுலையுமே உங்களுக்கு ஆன்டி பாக்டீரியல் இருக்காது, இதுல மட்டும் தான் என்ன இருக்கு, ஆன்டி பாக்டீரியல் இருக்கு. அப்ப நார்மல் நாப்கின் யூஸ் பண்ணீங்கன்னா 3 hours ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும், கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். அப்ப பகல்ல வந்து 5 to 6 நாப்கின் நம்ம சேஞ்ச் பண்றோம், ஆமாவா இல்லையா? அதுவும் சில பேர் ஹெல்த்தியா இருக்கணும்னா பண்றோம், சில பேர் என்ன பண்றாங்க அதையும் காசு கஞ்சத்தனை பண்றதுக்காக ஒரே நாப்கினை 7 மணி நேரம் 8 மணி நேரம் யூஸ் பண்ணாங்கன்னா கம்பல்சரி சர்விக்கல் கேன்சர் வரும், யூடிஐ ப்ராப்ளம் வரும், யூட்டிரஸ் வந்து எடுக்கக்கூடிய நிலைமையும் வரும். ஏன்ற ரீசனா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்ன பண்ணணும், நார்மல் நாப்கின் யூஸ் பண்ணா 3 hours ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும், 3 to 4 hours அது படுதோ படலையோ கொஞ்சம் பட்டிருந்தாலும் பரவாயில்ல, பாக்டீரியா அஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நீங்க கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். அப்ப பகல்ல 5 to 6 யூஸ் பண்றோமா, நைட்ல அட்லீஸ்ட் 2 ஆட்டோ சேஞ்ச் பண்ணுமா இல்லையா? அப்ப மொத்தம் எத்தனை நாப்கின் ஆச்சு, 7 நாப்கின் ஆச்சு. ஒரு பேக்கெட் 30 ரூபான்னு சொல்றீங்க, 10 பீஸ் இருக்கு கரெக்டா? அப்ப ஒன்னோட ரேட் என்ன, 3 ரூபாய் இல்ல 4 ரூபாய் இருக்குமா? 40 rupees வச்சுனா 4 ரூபாய். அப்ப 7 நாப்கினோட ரேட் 7 4 28 ரூபாய். இதுல 250 ரூபாய் 10 பீஸ் இருக்கு. ஒரு நாப்கினோட ரேட் என்ன, 25 ரூபாய். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாப்கினோட ரேட் 25 ரூபாய், 10 பீஸ் இருக்கு, 250 ரூபாய். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல்னா இந்த ரேட். நீங்க எக்ஸ்எல் யூஸ் பண்ணீங்கன்னா 12 பீஸ் இருக்கும் கரெக்ட்டுங்களா? அப்ப இன்னும் பீஸ் உங்களுக்கு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. இதோட ரேட் 25 ரூபாய் காஸ்ட்னு சொல்றோம். ஆனா அத பீஸ் மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை யூஸ் பண்றோம், 28 ரூபாய்க்கு யூஸ் பண்றோம். இப்ப கம்பேர் பண்ணுங்க, எது உங்களுக்கு காஸ்ட்லி? நார்மல் நாப்கின் தான் காஸ்ட்லி கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் காஸ்ட்லின்னு சொல்றீங்களா, இது எவ்வளவு ரேட், 3 ரூபாய் 4 ரூபாய் வருதா? ஓபன் பண்ணி பார்த்துடலாமா என்ன இருக்குன்னு? இங்க பாருங்க, ஒரே ஒரு லேயரு. இந்த லேயர் என்னன்றத நான் வந்து காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், தெரியுதா? எது இப்படி வரும் உங்களுக்கு, பிளாஸ்டிக் தான் அப்படி வரும். பாத்துருக்கீங்களா? நம்ம என்ன சொல்றோம்னா வெளியே பிளாஸ்டிக்ல டீ குடிக்காதீங்க, என்ன பண்ணாதீங்க, சாப்பாடு சாப்பிடாதீங்க, பிளாஸ்டிக்ல சாம்பார் டீ எல்லாம் வாங்கிட்டு போகாதீங்க, பிளாஸ்டிக்கை பேன் பண்றோம்னு சொல்றாங்க. இது எங்க நம்ம யூஸ் பண்றோம், இதை வந்து எங்க யூஸ் பண்றோம், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ல யூஸ் பண்றோம் கரெக்டா? கர்ப்பப்பை வந்து எப்படி நமக்கு வாயோ அந்த மாதிரி தான் கர்ப்பப்பையும் என்ன பண்றது, உள்ளுக்கு இழுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு பொருள் கரெக்ட்டுங்களா? அங்க வந்து நம்ம வாயில கூட நம்ம சாப்பிடுற ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம்னா 2 to 3 மணி நேரம் ஆகும் டைஜஷன் ஆக. நம்ம சாப்பிட்ட உணவு நம்ம உடம்புல விட்டமினா புரோட்டீனா அது கன்வெர்ட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும், 2 to 3 hours ஆகும். ஆனா கர்ப்பப்பையோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, ஒரு விஷயம் அங்க போகுது, அது கெமிக்கலும் நல்ல விஷயம் போகுதுன்னா மேக்ஸிமம் 15 to 20 minutesக்குள்ள அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப எதுக்கு வந்து அப்சர்ப்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு கரெக்டா? அந்த இடத்துல போயிட்டு நீங்க பிளாஸ்டிக்கோ இல்ல கெமிக்கல் சம்பந்தமான விஷயம் வச்சா கர்ப்பப்பை என்ன ஆகும் கரெக்டா? பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றோம்ல ஃபுட்டுக்கு, அப்ப நம்ம அதை அங்கதானே வைக்கிறோம், அதை தான் யூஸ் பண்றோம் தானே? புரியுதுங்களா உங்களுக்கு? ஊத்துதா? இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிளாஸ்டிக்னு சொல்லிட்டேன். இது வந்து என்னதுன்னா இந்த ரவுண்டா ஒன்று அழகா டிசைனாக கொடுத்துருக்கால, அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா மென்சஸ் டைம்ல ஸ்மெல் வரும், நீங்க வந்து ஸ்மெல்லுக்காக வெளியே போகாம இருக்காதீங்க, ஆர்டர் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த பர்ஃப்யூமை வந்து நாங்கள் என்ன பண்றோம், நாப்கின்ல போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருக்கீங்களா, பர்ஃப்யூம் இருக்கு அதனால ஸ்மெல் வராது, நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? பார்த்துட்டீங்களா இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல? உண்மை என்ன சொல்லவா, இது வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ண காட்டன் பிளஸ் சிலிகான் ஜெல். ரீசைக்கிள் பண்ண காட்டன்னா என்னது, ஆல்ரெடி யூஸ் பண்ண காட்டனை என்ன பண்ணுவாங்க, மறுசுழற்சி பண்ணி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து வைப்பாங்க. அப்ப ரீசைக்கிள் பண்ணும்போது டயாக்சின் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க, டயாக்சின் அப்படின்ற அது வந்து ஒரு அரக்கன் ஓகேங்களா, ஒரு கெட்ட விஷயம், அது ஒரு கெட்ட விதமான கெமிக்கல். அதை தாண்டி குளோரின் யூஸ் பண்ணுவாங்க. குளோரினும் டயாக்சினும் ஸ்மெல் வருமானு கேட்டா குளோரின் ஸ்மெல் வரும், படிச்சிருக்கோம் கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்மெல்லு நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக உண்மையாவே இதுல என்ன பண்றது, பர்ஃப்யூம் பண்றத போடுறது. ஆனா நமக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வரக்கூடாது, உங்க பாடியில லீக் ஆகிற பிளட் ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம், இதுல பர்ஃப்யூம் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மை அது கிடையாது. அந்த டயாக்சின்னாலையும் குளோரினாலையும் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுல பர்ஃப்யூம் கலந்துருக்காங்க கரெக்டா? நார்மலா பர்ஃப்யூம் நம்ம ட்ரெஸ்ல அடிப்போமா ஸ்கின்ல அடிப்போமா, ஏன்
பாடி அலர்ஜி இந்த மாதிரி வந்துரும். ஸ்கின் அலர்ஜி வரும், ரேஷஸ் வரும். நமக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னால அது ஒத்துக்காது. கரெக்டா? அப்ப நம்ம வேல் உடம்புல ஃபேஸ்லயோ நம்ம வந்து ஷோல்டர்லயோ கூட நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பர்ஃப்யூமை ட்ரெஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃப்யூமை இன்டர்னல் ஆர்கன்ல யூஸ் பண்ணா என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? ஏன் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட்டுங்களா? சோ அதுதான் இதுல இருக்கு. இதுல இருக்கிறது என்ன அப்படின்னா சிலிகான் ஜெல் அண்ட் காட்டன். விவேக் ஒரு காமெடி படத்தை சொல்றாரு, எனக்கு காணு குரல் வருதுடா அப்படின்னு. என்ன கேட்பாங்க? என்ன சாப்பிட்டேன்னு. என்ன சாப்பிட்டேன்? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டா காணு குரல் வராம உன்னிகிருஷ்ணன் குரல் வர கேட்டிருக்கீங்களா? இப்ப 3 ரூபாய்க்கு நீங்க நாப்கின் வாங்கினா உங்களுக்கு வந்து நல்ல சர்ஜிக்கல் காட்டன் வைப்பானா இல்ல ரீசைக்கிள் பண்ண கெமிக்கல் யூஸ் பண்ண நான் காட்டன் வைப்பானா? நீங்க சொல்லுங்க. இப்ப புரியுதுங்களா? 3 ரூபா 4 ரூபாய்க்கு நம்ம கஞ்சத்தனப்பட்டு பாக்குறோம்ல, அப்ப நம்மளே வியாதி என்ன பண்றோம்? வேலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? 3 ரூபாய்க்கு இந்த தரம் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். புரியுதுங்களா? 25 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். இதை நான் புள்ளின பாருங்க. வருதா தண்ணி ரிட்டர்னு? ஓகேவா? சரிங்க. ஒரே ஒரு லேயர் தான் இருந்துச்சு. அந்த ஒரு லேயர்லயும் காட்டன் இருக்கு. ஓகே, இது என்னது?